தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து, தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து, தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் பெரியாரை இழிவுபடுத்தல, பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி. பெரியார் யாரு தெரியுமா, பெரியார் யாரு தெரியுமான்னு கேக்குறீங்க. தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியார் இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா. அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினவர் நீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்காரு? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன்? காரணம் என்ன? சென்னையில நின்றுக்கலாம், இங்க கோயம்புத்தூர்ல நின்றுக்கலாம், ஈரோட்ல நின்றுக்கலாம், சேலத்துல நின்றுக்கலாம், வேலூர்ல நின்றுக்கலாம், விழுப்புரத்துல நின்றுக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார மக்களை அந்த மக்களை நம்பி வச்சு அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க? அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு, உங்க சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்க முடியும்? கனிமொழி நாடாருன்னா அழகிரி, ஸ்டாலின், முக தமிழரசு எல்லாம் நாடார் தானே. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க? நீங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலிய உங்க அப்பா தான். அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள்கிட்ட கேளுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். கேட்டா வண்டி இடிச்சிருச்சு அதனால திரட்டி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில. அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும். நீ ஏன் நாட்டல? தூத்துக்குடியில போட்டியிட்டுல 2 முறை எம்பி ஆயிருக்கீல. அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க? குறிபாத்து தொண்டக்குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை? அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை? பதில் இருக்கா? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? 5 பேர் சத்தானா இல்லையா? எவனோ ஒருத்தன் கொண்டிருக்கான்ல, கொன்றவன் யாரு? கொன்ன காரணம் என்ன? நடவடிக்கை என்ன? சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது. நாங்க பெரியார் யாரு பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு. பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்ப சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றுலதான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒண்ணுலதான் நீங்க சாச்சிட்டீங்க திராவிட. என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க. எங்க இருக்கு கடவுள் மறுப்பு? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ். கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களே? கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சீங்க. நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வச்சிச்சு.
நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தாள பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகர் ஆக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் சொல்ற பிராமண பொம்பளை. அதை நீங்க செஞ்சீங்களா? எதுக்கு சமூகம்? எதுக்கு எங்க இருக்காரு பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா? படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய இந்த இடத்துல இருக்குது. கல்வி யாரு? எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்க அம்மா சொல்லுதுல, கல்வி இருந்துச்சு, காசு இல்ல, வறுமை. அந்த கல்வியை இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடம் நான் படிச்சது என் தாத்தன் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல, ஒரு சிற்றூர்ல. அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்க ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? பேசாம இருக்கணும். கூலினா இருங்க, கூலினா என்ன? உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா? நானு கூலி? உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ தான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார். அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன். தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன்.